புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சங்க அலுவலகத்தின் அதன் தலைவர் கரேதே வளவன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நிர்வாகிகள் ராஜ், ஆறுமுகம், பிரகாஷ், சதீஷ், அன்பு நிலவன், பாபு செல்வம், சுப்பிரமணி, குமார் வெங்கடேஷ், பாபு நாகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். ஏராளமான விளையாட்டு சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் பட்ஜெட்டில் புதுவை மாநில விளையாட்டுத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்க அரசை வலியுறுத்துவது, விளையாட்டுத்துறைக்கு தனி இயக்குநரை நியமிக்க அரசு முன்வர வேண்டும், பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு உடனடியாக பரிசு தொகை அரசு வழங்க வேண்டும், உண்மையான விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், சட்டத்திற்கு புறம்பாக ஏற்படுத்தப்பட்ட STAP எனப்படும் புதுச்சேரி விளையாட்டு வளர்ச்சி ஆணையத்தால் புதுவை மாநில விளையாட்டு வீரர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இதுவரை கிடைக்கவில்லை. எனவே அதை கலைத்துவிட்டு புதுவை மாநில விளையாட்டு கவுன்சில் தொடர்ந்து நடைபெற அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். புதுவை மாநில விளையாட்டு கவுன்சிலில் பல கோடி ரூபாய் மோசடி செய்தவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும். இந்திய அரசின் விளையாட்டு சட்ட திட்டங்களை புதுவை மாநில ஒலிம்பிக் சங்கம் பின்பற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி விளையாட்டு வளர்ச்சி ஆணையத்தில் கொல்லைப்புறமாக ஆட்களை வேலையில் அமர்த்துவதற்கு எடுத்துள்ள முயற்சியை புதுச்சேரி கவர்னர் அவர்கள் தலையிட்டு தடுத்து நிறுத்திட வேண்டும். ஓய்வு பெற்ற அரசு பயிற்சியாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மீண்டும் STAP எனப்படும் புதுச்சேரி விளையாட்டு வளர்ச்சி ஆணையத்தில் எந்த ஒரு கொல்லைப்புற பதவியும் வழங்கக்கூடாது. வேலையில்லாத படித்த பயிற்சி முடித்த இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறையில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.